வீட்லேயே நல்ல டேஸ்ட்டான வெண்ணிலா ஐஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ங்கிறத பார்க்கலாம். யார் ஐஸ்கிரீம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்கன்னு கேட்காதீங்க யாரும். இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இப்போ எப்படி செய்யலானுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவு கூட கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். இதை லைட்டாக சூடு பண்ணாலே போதும். இப்போ பால் லைட்டாக சூடாகிடுச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை லைட்டாக ஸ்பூனால் கிண்டி விட்டுட்டு நீங்கள் பாலில் சேர்த்துங்க. ஏன்னா அப்படியே கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் அடியில் தங்கியிருக்கும். அதில் தான் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை இப்போ பாலில் சேர்த்துக்கலாம். எதுக்காக பாலில் சேர்க்குறோன்னா பால் நல்லா க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுங்க. இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா கிண்டிங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு அது க்ரீமியாக இருக்குன்ட்டு. நான் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பசும்பால் இல்லைன்னா நீங்கள் பாக்கெட் பால் சேர்த்துங்க. இப்போ ஸ்வீட்டுக்கு இது தனமாக ஒயிட் சுகர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வாங்குவோம்ல சின்ன பாட்டில், அதில் அந்த மூடியில் ஒரு மூடி அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா எசன்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். இது பாதாம், பிஸ்தா, முந்திரியை வறுத்துட்டு பொடி செஞ்சு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி பிடிக்காமல் நல்லா எல்லா இடத்துலையும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணோடனே இது ரெடி ஆகிடும். இதை நம்ம ஃபேனில் வச்சோ இல்லை நார்மலாக வச்சோ நல்லா ஆற விட்டு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஆறிட்டு பாருங்கள். இதை நம்ம ஐஸ் மோடில் இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ நான் டம்ளரில் தான் ஊற்றி இதில் சேர்க்குறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்காக. அதெல்லாம் டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் எல்லா ஐஸ் மோல்லையும் இதை ஊற்றிக்க போகிறேன். இப்போ எல்லா ஐஸ் மோல்லையும் ஊற்றியாச்சு. அதுக்கு ஒரு ஸ்டிக் அவங்களே கொடுத்துருக்காங்க ஐஸ் மோலில். அதை இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா கூலிங் அதிகமாக வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டான வெண்ணிலா ஐஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 5 ஹவர்ஸ் ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஐஸ் மோல்டு அதில் வைக்கணும். வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஐஸை இப்போ எடுக்கலாம். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக ஐஸ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.